மகாவம்சத்தின் மூலம் அறியக்கூடிய அரசியல் தகவல்களை தொடர்ச்சியாக பார்த்தோமானால், இலங்கையானது இந்து சமுத்திரத்தின் மத்திய நிலையமாகவும் அதன் அமைவிட முக்கியத்துவம் கருதியும் இலங்கை மீது காலத்துக்கு காலம் அந்நிய படையெடுப்புகள் நிகழ்ந்தன. அந்த வகையில் கிறிஸ்துவிற்கு முன் 2ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் தென்னிந்தியாவிலிருந்து குதிரை வியாபாரிகளான சேனன் குத்திகன் என்ற இருவர் வருகை தந்து இந்நாட்டு ஆட்சியாளனான சூரதிஸ்ஸனிடமிருந்து நாட்டை கைப்பற்றி 22 வருடம் இலங்கையை ஆட்சி செய்தனர். இவர்கள் இவ்வாறு இருக்க, இவர்களிடமிருந்து இலங்கையில் அசேலன் என்ற மன்னன் ஆட்சியை மீட்டு அதன் பிறகு தென்னிந்தியாவிலிருந்து சிறப்புமிக்க நீதிநெறி தவறாத தமிழ் மன்னன் எல்லாளன் படை திரட்டி வந்து இலங்கையை கைப்பற்றி இலங்கையை 44 வருடம் ஆட்சி செய்ததாகவும், அதனை மீட்க துட்டகை முனு செயற்பட்டதன் பொருட்டும் அதனை மீட்டதன் பொருட்டும் துட்டகை முனு மகாவம்சத்தின் பாட்டுடைய தலைவனாகவும் பேசப்படும்.